நமக்கு வந்து செலவு இதில் போட்டுருக்கு 8,11,227 ரூபா செலவாயிருக்கு. நம்ம கோயில் வந்து அக்னிமாடசாமி கோயிலுக்கு இப்போ இன்னைக்கு பொறுத்தளவு 2,78,267 ரூபா மீதி இருக்குது. இதை நாங்கள் என்ன நினச்சிருக்கோம்னா அடுத்த கொடைக்கு முன்னக்கூட்டி ஒரு செட்டு போடலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். எல்லோரும் அதுக்கு நீங்கள் எல்லோரும் பழைய ஆட்கள் எல்லாருமே காளிப்பானை வேளாண்டின்னு எல்லோரும் நல்ல ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு நீங்கள் அதை முயற்சினா நீங்களே பண்ணாலும் சரி தான், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அடுத்தது இதுக்கு முன்னோட்டி தயவு செய்து அக்னிமாடம் முன்ன வச்சு சொல்லுதேன், அம்மன் கோயில் கொடைக்கு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதாவது பேசி ஒரு வழி விடுங்க. அதை செஞ்சுட்டு இதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கும். அதுக்கும் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைங்க. என்னன்னாலும் நம்ம ஒரு முடிவு எடுக்கும் அம்மன் கோயில் கொடைக்கு. அதை செஞ்சுட்டு தான் இன்னும் இந்த கோயிலுக்கு செட்டு போடலாம்னு ஒரு நினைப்புல இருக்கும். ஆனால் அடுத்த கொடைக்கு முன்னாடி கண்டிப்பாக செட்டு போட்டுரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இந்த 2014 காம்பவுண்ட் கட்டினா கிணறு போனால 18,000 ரூபா தரணும். யாரும் எங்கிட்ட அந்த கணக்கை காட்டல. அப்படி உங்களுக்கு தரணும்னா அது கூட நாங்கள் பிரித்து தந்துடுவோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அந்த நாங்கள் இப்படி காட்டுறது நீங்கள் சொல்ல சரிதான். யாருமே போன கொடைக்கும் எங்கிட்ட எந்த கணக்கும் எங்களுக்கு வந்த மாதிரி தெரியல. அதுக்கு முந்தின கூடயும் என்கிட்ட கணக்கு காட்டின மாதிரி தெரியல. அதனால அந்த கணக்கை விடுங்க. நாங்கள் 0 பேலன்ஸ்ல இருந்து தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எந்த பைசாவும் எங்கிட்ட கிடையாது நான் ஆரம்பிக்கும் போது. அதனால இது வந்து நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பில் டொனேஷனில் வந்த வருமானம் தான். இந்த 2,78,000 ரூபாயும் கண்டிப்பாக எல்லாரோட ஆதரவோடு சேர்ந்து இதுக்கு ஒரு செட்டு போடுறதுக்கு நாங்கள் டார்கெட் போட்டு வச்சுருக்கோம். அடுத்த கொடை அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து அம்மனுக்கு வழிகாட்டுங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது. அது நீங்கள் எல்லோரும் துணை இருந்து செய்யுங்க. அவ்வளோதான். இது வேறு எந்த வழியும் இல்லை. ஆனால் இன்னும் அம்மன் கோயிலுக்கு செய்யாமல் இன்னும் நாங்கள் இந்த கோயிலுக்கு யாரும் நம்ம இறங்காண்டாங்கிறது என்னுடையது. அது அக்னிமோடம் வழி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சரிண்ணா இதானே. ஆமாம். இதுக்கு முன்னாடி பிரபலத்துக்கு 16,500 கரண்ட் பில் கட்டியிருக்கோம் 10 வருஷமா. சரியா? நீ சொல்லுறதுலாம் சரிதான். நாங்கள் நீ சொல்லு சரிதான். மாடசாமி கோயில் கட்டும் போது என்ன சொல்லி பேசி கட்டணும்? குஞ்சு மாடசாமி கோயில் கட்டும் போது என்ன சொல்லி பேசி கட்டணும்? எனக்கு மீன் உண்டுல அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மன் கோயில் கூட கொடுப்போம்னு சொல்லி தான் சம்பளிச்சது. பிரச்சனை விடுங்க. நீங்க ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த பழைய பிரச்சனை அப்படியே விட்டுருங்க. கட்டடம் கட்டுவோம் கொடை கொடுக்கணும்னு சொன்னா மறுபடியும் அம்மன் கோயில விட்டுருவோம். அதுக்குதான் இந்த பேச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம அம்மன் கோயிலுக்கு நடத்துறதுக்கு என்ன வழி உண்டு அதை மட்டும் பாருங்க. பழசு போட்டோம். அதை பத்தி அதுக்கு உங்களுக்கு ஏதாவது பைசா வேணும்னா நாங்க தாரோம். அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை வேண்டாம். அம்மன் அருளால எல்லாரும் நல்ல பைசா தரதுக்கு ரெடியா இருக்காங்க. அம்மன் கோயிலுக்கு மட்டும் நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சு அது ஒரு நாள் நம்ம இருந்து பேசணும். அதுக்கு ஒரு முடிவு தாசில்தாருக்கும் போவாங்க. பேசுங்க எல்லாரும் 2,78,000 நோக்கம் இதுதான். சரிம்மா, இதுதான் சந்தோஷமா சாமி கும்பிட்டு போங்க. அடுத்து அம்மன் கோயில் கூட நடந்து பழைய பிரச்சனையே கிளப்பாண்டாம். பழைய பிரச்சனையே வேண்டாம். அது எப்படியும் போயிட்டு போகுது. ஆமா, அவ்வளவுதான். எல்லா கோயிலும் கொடுத்தாச்சு. அதை போட்டுட்டு திரும்ப தூசிக்குட்டு கோயில வந்து பேசிடுங்க. அதுக்கு நாங்க சம்மந்தம் கிடையாது. இந்த கோயில் மட்டும்தான் நமக்கு இது. தூசிக்குட்டு கோயில் பிரச்சனை அடுத்த உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? நாங்க எழுதல. அதுக்கு நாங்க தலையிடல. இது வர சரி, சந்தோஷமா போவோம். திருநாள் போயிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். இல்ல என்னன்னா சரி, பழைய பிரச்சனை கிளப்பாண்டாம். அது விடுங்க.